இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் லைனப் வந்து இந்த வருஷம் ஐபிஎல்லில் எப்படி இருக்க போகுது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓப்பனிங் ஸ்பெல்லேருந்து ஆரம்பிப்போம். நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்பெல் போடுறது எப்படியும் போல் தீபக் சகர் மற்றும் முகேஷ் சௌத்ரி. ஸோ இந்த காம்போ வந்து நம்ம ஒரு 2-3 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த ஒரு 2 பேருக்கும் மாற்றி இன்ஜுரி ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ வந்து 2 பேரும் ஃபுல்லி ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் காம்போ ரெடியாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு மரண மாதம் இருக்கும்னு எதிர்பார்ப்போம். ஸோ 2 பேரும் பயங்கரமாக ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸு. முகேஷ் சௌத்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்க் மாதிரி வச்சுக்கலாம். என்ன பேஸ் மட்டும் கிடையாது, மிச்சபடி ஸ்விங்கும் சரி லென்த்து கரெக்டாக ப்ராப்பராக போடுவார். ஸோ அதனால் மரணமாக இருக்க போது முகேஷ் சௌத்ரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் வந்து டெபியூலே நல்லா கலக்குனார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஃபுல்லாக இன்ஜுரியே போயிடுச்சு. ஸோ திருப்பி வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு கம்பேக் சீசனால் எப்பயுமே சிஎஸ்கே கூட யாராச்சும் கம்பேக் பண்ணும்போது எல்லாருமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ முகேஷும் நல்லா கம்பேக் கொடுக்காருன்னு எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து மிடில் ஓவர் பவுலிங்குமே போடுறது யாருன்னு பார்ப்போம். வந்துட்டு நம்மளுக்கு மிடில் ஓவர் யார் போடுவாங்கன்னு பார்த்தா ஜட்டுவும் தீக்ஷனாவும் தான் போடுவாங்க. ஜட்டு எப்பயும் போல் கலக்கி பயங்கரமாக போட்டு கொடுப்பாரு எக்கனாமிக்கலாலும். அது இல்லாமல் சட்டுன்னு ஓவர்ஸை முடிச்சு கொடுப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா தீக்ஷனும் அதே தான். ஸோ நல்லா தான் போட்டு கொடுப்பாங்க 2 பேரும் ஒரு நல்ல எக்கனாமிக்கல் பவுலர். அது இல்லாமல் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனும் எடுத்து கொடுப்பாங்க. ஜட்டு பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக பவுலிங் வந்து பயங்கரமாக பண்ணுவார். பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண தேவைகள் இருக்குது T20 ஸ்டாண்டர்ட்ஸில். ஸோ இப்போ அடுத்து வந்து ரச்சின் ரவீந்திரா இப்போ நம்மளுக்கு வந்து புது ஆப்ஷனாக மிடில் ஆர்டரில் போடுவார். ஏன்னா ஒரு ஸ்பின் பிச்சு பார்க்கில் போட்டாங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எல்லாமே டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் ஃபுல்லாமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனால். ஸோ எல்லாம் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட லெஃப்ட் ஆர்ம் 2 ஸ்பின்னர் இருக்கனால 2 பேரையும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நிறைய விக்கெட்ஸ் இவங்க 2 பேருமே எடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும். ஸோ ரச்சினை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 11ல் இருப்பார் தான் சொல்ல முடியும். ஏன்னா டெவான் கான்வே கம்பல்சரி அவர் ரூல்ட் அவுட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இவர் கம்பல்சரி மேக்ஸிமம் பவுலிங் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்ப்போம் கைஸ். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து டெத் பவுலிங்கில் பார்ப்போம். டெத்தை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் அவுட் ஆக்கணும் தீக்ஷனாவும் தான் பத்திரனாவும் தான் போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பத்திரனா ஓரளவுக்கு கண்ட்ரிக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக தான் இருந்தது. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச் வந்து இன்ஜுரி வச்சு ஆட வச்சுட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு. ஸோ நம்ம கேம்பெயின் வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடுவார். மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். ப்ரெஷர் ஆகாமல் ஒரு ரிலாக்ஸேஷனோடு ஆடுறதுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ப்ராப்பராக போட்டு கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம். இந்த பக்கம் ஷார்ட்கு டாக்கருக்கும் கம்பேக் மீது தான். ஏன்னா வந்து போன வருஷமும் சரி அதுக்கு போன வருஷமும் எப்போ சிஎஸ்கேலேருந்து இவர் போனாலோ அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பெருசாக சான்சஸே அவ்வளோ கம்பேக்கே வர மாட்டேங்குது. பெருசாக பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் லோ ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கம்பேக்காக இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சிஎஸ்கேக்கு ஜாயின் பண்ணிட்டார். ஸோ ஃபஸ்ட் மேட்ச்லேயே பயங்கரமாக கம்பேக் கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஸோ பார்ப்போம் கைஸ் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிச்சபடியில் தான் பை கைஸ்.